மக்களே, இன்னைக்கு வந்து அவரைக்காய் சாம்பார் செய்ய போறாங்க. அது பாருங்க, அவரைக்காய். This is called அவரைக்காய், type of beans. I don't know exactly in English, but type of beans. அவரைக்காய் சாம்பார். Chopped tomato and onion is there. நறுக்கி வச்ச தக்காளியும் வெங்காயமும் கூட கலக்க போறாங்க. அவரைக்காய் சாம்பார் பார்க்கலாம் வாங்க எப்படி பண்றாங்க. Half a spoon of turmeric is mixed. Salt is mixed. ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் தூளும் உப்பும் கலந்துருக்காங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன், 3.5 ஸ்பூன், 3.5 ஸ்பூன் of chili powder, which is our homemade chili powder. வீட்டில் அரைத்த மிளகாய்த்தூள். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுறாங்க. 1 glass of water mixed. 2 glass of water mixed. 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்காங்க. கொரியாண்டர், கொத்தமல்லியை கலக்குறாங்க. மூடி வச்சுட்டாங்க. வைத்த பருப்பு, the boiled lentils is here for சாம்பார். சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. My mother is checking whether the vegetable is boiled correctly, nicely in the சாம்பார். சாம்பார்ல அவரைக்காய் எல்லாம் வெந்திருக்கான்னு பாக்குறாங்க. சாம்பார் கொதிச்சிட்டு இருக்கு. கொத்தமல்லியை போட்டாங்க. The coriander is mixed. This is the tamarind which is soaked in the water for half an hour, and now she is going to filter this tamarind. புளியை வந்து ஒரு அரை மணி நேரமா வந்து ஊற வச்சிருக்காங்க. இப்போ இதை வந்து பிழிஞ்சு எடுத்துக்க போறாங்க. She is preparing, my mother is preparing the tamarind juice for to mix in sambar. Now tamarind water is mixing. திப்பியை காட்டுங்க. புளி தண்ணியை கலந்தாச்சுங்க. கையில் எடுத்து காட்டுங்க. This is tamarind which is left over. The juice is mixed there. புளி தண்ணியை கலந்தாச்சு. உள்ள தக்காளி வெங்காயம் அவரைக்காய் இருக்கு. மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டிருக்காங்க. So inside the அவரைக்காய், the type of bean and tomato, onion, turmeric, salt and chili masala powder. Now she is going to mix the boiled lentil in the boiling sambar. அதில் வந்து சாம்பார் கொதிச்சுட்டு இருந்துருந்தீங்களா, அதில் வந்து வேக வைத்த தூரம் பருப்பை வந்து கலந்தாச்சு. அடுத்து வந்து தாளிக்க வேண்டியதுதான். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். Now the sambar has to make in the pan. One more process is that. In the meantime, my mother checked whether the salt and the spicy all is correct. சாம்பார் தாளிக்க போறாங்க. So the pan is there with 2 cup of oil for sambar. அவரைக்காய் சாம்பார் இப்போ ஏற்கனவே கொதிச்சு எல்லாம் ரெடியா இருக்குங்க. இப்போ வந்து தாளிக்க போறாங்க. So already the sambar is ready, but now this final process, the mustard is mixing. காட்டுங்க. மஸ்டர்ட் கடுகு கலந்தா இருக்கு.
அவரைக்காய் சாம்பார், வெஜிடபிள் சாம்பார். அவ்வளோதாங்க, இதுதாங்க ஃபைனல் ப்ராசஸ். ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிச்சிச்சுன்னா ரெடி ஆகிடும். என்னங்கம்மா? The final process also is ready. Now only 5 minutes has to boil nicely along with all the masalas, oil, mustard, curry, that chili, onion, tomato, all together has to boil nicely, and then the sambar is ready. நல்லா கொதிச்ச உடனே சாம்பார் ரெடி ஆயிடுங்க. அவரைக்காயை காட்டுங்க. See the அவரைக்காய். This is the bean which is nicely boiled. அவரைக்காய் நல்லா வெந்திருக்குங்க. அவரைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. So friends, the அவரைக்காய் சாம்பார், the type of bean is அவரைக்காய் sambar is ready. So please support our channel. Please subscribe our channel. Share as many people as you can, so people also can learn how to cook. Thank you very much. மக்களே, நண்பர்களே, அவரைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுது. இது எவ்வளவு பேருக்கு வேணும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதை பார்த்து வந்து வெளிநாட்டில் இருக்கிற உங்களுடைய நம்ம படிக்க மாணவர்களும் வந்து இதை பார்த்து கற்றுப்பாங்க. கற்றுக்கிட்டு அவங்களும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. அதனால தான் வந்து எல்லாருக்கும் அனுப்புங்க. பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவுமே தேவை. நன்றி. Friends, please also share to the students studying in abroad, the Indian students. Also say, even anybody want to learn how to cook, it's very good video, so they can also easily can cook. Thank you. சமையலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். அம்மா வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.